இதுல நிறைய ஸ்கேம் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது? சரி, ஸ்கேம்ன்ற தாண்டி இப்போ இது பிஸ்னஸ் ஆயிடுச்சு. ம். சரி, இப்போ எப்படின்னா ஒரு ஒரு மியூசிக் கான்சர்ட் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஒரு குரூப் ஆஃப் சிங்கர்ஸை வச்சு ஒரு டிக்கெட்ஸ் கலெக்ட் பண்ணி பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போது ஃபேஷன் இண்டஸ்ட்ரி மாறிடுச்சு. ஸோ எங்கெல்லாம் மாடல்ஸ் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி பண்ண வச்சு அவங்ககிட்டருந்தே பேமெண்ட் வாங்கி ஸோ அவங்க ஒரு பிஸ்னஸாகவே அதை பண்ணுறாங்க. நீங்கள் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களை வந்து நாங்கள் ஸ்டேஜில் வந்து வாக் பண்ண வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து எவ்ரி வீக் நம்ம சென்னையில் எல்லா மால்லையும் நடக்குது. ஓகே. சரி, அதுலேயே வந்து ஸ்டாண்டர்டான ஆட்களும் இருக்காங்க. அவங்க வந்து என்ன ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஒர்க் பண்ணுறவங்க என்னென்னா ஒரு டைம் எடுப்பாங்க, ஒரு டைம் பீரியட் எடுப்பாங்க. ஒரு 6 மந்த்ஸோ இல்லை ஒரு 8 மந்த்ஸோ ஒரு 1 இயரோ எடுத்துட்டு இயர்லி ஒன்ஸ் ஒரு ஒர்க்கோ ஏதோ பண்ணுவாங்க. ஆனால் 2 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி பண்ணுறதுலாம் என்னென்னா ஒரு பிஸ்னஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அது வந்து என்னென்னா மக்களுக்கும் தெரியல நிறைய. சரி, நம்மளுக்கு ஏதாவது பேமெண்ட் பண்ணி நம்ம ஸ்டேஜ் வாக் பண்ண எல்லாருக்கும் ஆசை தானே. நம்ம மாடலாக பண்ணுறோம். மாடல் என்னென்னா மாடல் வந்து எனிபடி கேன் டூ. ஓகே. ஸோ ஒரு பிராண்டுக்கு நீங்கள் மாடலாக பண்ணுறது யாருன்னா பண்ணலாம். பட் பேஜெண்ட் அப்படி கிடையாது. பேஜெண்ட் வந்து நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ அதுக்கான நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் நிறைய பண்ணணும். அதுக்கு டைமே வந்து நம்மளுக்கு மினிமம் 6 to 8 months ஆகும் செலெக்ஷனுக்கு அப்புறமே. ஓகே. சும்மா எடுத்தோடனே நேற்று செலக்ட் ஆகி இன்னைக்கெல்லாம் போய் பண்ண முடியாது. ஓகே. பட் இங்கே அப்படி நடக்கிறது இல்லை. ஒரு மாதம் முன்னாடி ஒரு போஸ்ட் போடுவாங்க, பேஜெண்ட் நடக்குதுன்ட்டு. திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துல அந்த பேஜெண்ட் நடந்து முடிஞ்சிடும். பட் அவங்க என்ன ப்ரிப்பரேஷனில் இருப்பாங்க ஒன்றுமே இருக்காது. ஸோ மாடலும் பேஜெண்ட்டும் இங்கெல்லாம் ஒரே மாதிரி தான் நடக்குது சென்னை பொறுத்த வரைக்கும். அதுலேருந்து எப்படி நான் அப்போ வந்து நீங்கள் சொன்னீங்களே ஒரு பிராண்டாக இருக்கக்கூடிய ஒரு மாடல் கம்பெனி நடத்தக்கூடிய விஷயத்தை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, இல்லை இதுமாதிரி ஸ்கேம் எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன், நான் எப்படி அதுலேருந்து தப்பிக்கிறது? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரேமண்ட் ஷோரூம் வந்து ரேமண்ட் பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரேம்ப் வாக் மாதிரி பண்ணுவாங்க, மாடல் வாக். ஸோ அவங்களோட மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டாப் மாடல்ஸாக இருப்பாங்க. எல்லாமே கொஞ்சம் ஃபேமாக இருப்பாங்க. ஏன்னா எல்லாமே டைட்டில்ஸ் வின் பண்ணவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து வச்சு அவங்கள வந்து பிராண்டிங் பண்ணுவாங்க. ஸோ சூட்ஸ்லாம் போட்டு வச்சு. பட் அவங்களோட வாக்லேருந்து எல்லாமே ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஓகே. ஸோ அவங்க போடுற ஸ்டேஜ்லேருந்து அவங்க நடத்துகிற இடத்துலேருந்து தென் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற அந்த அதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு நம்ம பார்த்தாலே தெரியும் ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ சும்மா மாலில் போயிட்டு நின்றுட்டு ஓப்பன் கிரவுண்டில் நின்றுட்டு வந்துட்டு ஒரு ஷோ பண்ணுறது வந்து நம்ம அதோட பேக் எண்ட் வந்து விசாரிக்கணும் ஃபஸ்ட்டு.